இந்த பொண்ணுங்க சைக்காலஜிலாம் எனக்கு அத்துப்படி தெரியுமா? எங்க யாருக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பிஹெச்டி பண்ற அளவுக்கு நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், நீ என்ன அவாய்ட் பண்ணதான் டேப் பண்ணிட்டு வர? ஐயோ, அது இல்ல சார். ஆனந்த் சார் சில டீடைல்ஸ் எல்லாம் சொன்னாரு, அதெல்லாம் டேப்ல நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் தூக்கி தூர போடு. என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ நீ முதலாளி மாதிரியும் நான் டிரைவர் மாதிரியும் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சரி சார், இப்ப நான் என்ன பண்ணணும்? சும்மா தானே இருக்க? ஆமா. கியர் மாத்து. எது சார் கியர்? உன்னெல்லாம் கார்ல ஏத்திட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? சரி, இந்த மும்பை எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. மேப்ல ஏதாவது பாத்திருக்கியா? இல்ல சார். சரி, மும்பை எக்ஸ்பிரஸ் ஆவது பாத்திருக்கியா? இல்ல சார். வெரி குட். ஓசில ஜர்னி அதை என்ஜாய் பண்ணணும் தானே வந்திருக்க? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். நீங்க நினைக்கிற மாதிரி சீப்பான ஆள் நான் கிடையாது. சீப்பான ஆள் இல்லல, அப்புறம் ஏன் கூட வந்த? நான் போக மாட்டேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன் சார். ஆனந்த் சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் சொன்னேன். அவங்க தான் கேட்கல. ஓ, ஓகே ஓகே ஓகே. நீ வந்ததால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு அங்க நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்க்கணும்னு வருவாங்க. அவங்களோட ஜாலியா நான் ஊர் சுத்துவேன். அங்க வந்து நான் உங்களுடைய செக்ரட்டரி அப்படிலாம் சொல்லி சுத்தாத, ஓகேவா? ரூம்குள்ளேயே இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். முடியாது சார். ரூம்குள்ள இருக்கிறதுக்கு நான் வரல. எனக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கு, அத நான் செய்வேன். என்ன டியூட்டி? இந்தாங்க, இதுல நீங்க மீட்டிங்ல பேச வேண்டிய டீடைல்ஸ் இருக்கு. மேடமும் ஆனந்த் சாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க இத படிச்சிட்டு தான் மீட்டிங்ல பேசணுமா? சார், ஏய், இதெல்லாம் படிக்காமலே ஓகேவா? என்ன நினைச்ச என்ன பத்தி? உத்தமன் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் என்ன பத்தி. அப்புறம் உங்க மேடம்ல மேடம் என்ன சொன்னாங்க? மேடம் வேற ஒன்னும் சொல்லல சார். பொய் சொல்லாத, ஏதாவது ஒன்னு சொல்லிருப்பாங்களே, நிச்சயமா சொல்லிருப்பாங்க. சரி, எங்க அம்மா என்ன சொன்னாங்க நான் சொல்லவா? வசுந்தரா, அவன் கூடவே இருமா, எங்கேயும் போயிடாத. கொஞ்சம் அசந்தா கூட ஏதாவது கிளப்புக்கு போயிடுவான். அதனால அவன் கூடயே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கோ. அப்படிதானே? எங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? கொன்றும் உன்னை. நீங்க போங்க சார். ஒரு நிமிஷம் நீங்க செக் பண்ணணும். போங்க. அர்ஜுன் சார், 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 இருங்க. ஏய், ஒழுங்கா வா. ஐயோ, எப்படி வரா பாரு. ஒவ்வொருத்தனும் என்ன ஸ்டைலா மாடர்னா பர்சனல் செக்ரட்டரி வச்சிருக்கானுங்க. எனக்கு வந்து வாட்ச் இருக்கு பாரு, நல்லா முறவாசல் பண்ற மாதிரி. ச்சே. Please. Indian Airlines flight IC 722 from Bagdogra is landed. Thank you. Sir, your attention please. The gates will be closed to the boarding of flight number A19. ஏர்போர்ட்டுக்கு நான் இன்னைக்கு தான் வரேன். எதுவுமே புரிய மாட்டேங்குது. அர்ஜுன் சார் வர எங்க போனாருன்னு தெரியல. என்கிட்ட டிக்கெட் வேற இல்ல. ஃளைட் வேற 1/2 மணி நேரத்துல கிளம்ப போகுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? Your attention please. There is a travel bag and a briefcase near the lobby of Air India counter. The passenger is requested to take it immediately.
ஐயோ நல்லா செக் பண்ணுங்க. டோன்ட் டச். இது என்னோட லக்கேஜ். எதுக்கு இங்க விட்டு போனீங்க? நான் என்னோட பாஸ் அர்ஜுன் சார் கூட வந்தேன். அவரை மிஸ் பண்ணிட்டேன். லக்கேஜ் இங்க வச்சுட்டு அவரை தேடி போனேன் சார். சரி, நீங்க இப்ப எங்க போறீங்க? மும்பைக்கு. டிக்கெட் எடுங்க. டிக்கெட் அது என் பாஸ் கிட்ட இருக்கு சார். உங்க ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுங்கம்மா. அதுவும் அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்துருக்கேன் சார். கையில இப்ப என்னதான் வச்சிருக்கீங்க? ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பேன் கார்டு ஏதாவது இருக்கா? இந்த பேக்கை செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டேன் சார், அதில் ஒன்றும் இல்லை. அதை பாருங்க. ஓகே சார். A196 is all set to depart. Passenger Vasundhara, you are requested to take the seat immediately. டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்ல. பாஸ் கூட வந்தேன்னு சொல்றாங்க. நம்ம கேபின் கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை உட்கார வைங்க. சரிங்க சார். பேசஞ்சர் லிஸ்ட்ல அர்ஜுன்ற பேர் ஏதாவது இருக்குதான்றத செக் பண்ணுங்க. ஆமா ஆமா. ஐயோ சார் சார் என்ன விட்டுருங்க சார். நான் போயிடுறேன். ஆமா. உங்க போர்டிங் பாஸ் அண்ட் டிக்கெட்ஸ் கவுண்டர்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. இல்லங்க நாங்க வரவே இல்ல. இப்போ நீங்க ஃளைட்டுக்கு கிளம்புங்க. உங்க ஃளைட் கிளம்ப 10 minutes தான் இருக்கு. நான் மும்பைக்கு போகல. என் பாஸ் அர்ஜுன் சார் எங்கன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போறேன். அவரும் உங்களோட மும்பை வராரா? ஆமா. உங்க நேம் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஃளைட்டுக்கு போயிருப்பாரு. நீங்க வாங்க. எல்லாம் வாங்க. சரிங்க சார். வாங்க. வெரி ஸ்வீட் நேம். ஐயோ அர்ஜுன் சார் நீங்க எங்க போயிட்டீங்க? அங்க என்னல லூசு லூசு என்ன கேக்குறியா? நீ எங்க போன? போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துல உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என் பின்னாலேயே வர வேண்டியதானே. பராக் பார்த்துட்டு வர. ஏய் அறிவு இருக்கா? ஆளும் மண்டையும் பறிச்சு. இல்ல அர்ஜுன் சார், நான் உங்க பின்னாடியே தான் வந்தேன். நீங்க தான் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்க. அங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு சார். என்னென்னவோ கேட்டாங்க. போலீஸ் வந்து செக் எல்லாம் பண்ணாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு சார். அசிங்கமா போச்சா? அப்படியே இங்க வந்த அப்படியே போயிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் பண்றதே உன்னை காலி பண்ணி ஓட வைக்கத்தானே. ஏய் எப்ப பார்த்தாலும் அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற. அங்க பாரு, உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாத்துக்கோ. அங்க ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அதுவா, அது வந்து ஒரு யோகா மாதிரி ஒரு டிவைனான பிராக்டிஸ். ஃப்ளைட்ல ஜர்னி பண்றவங்க எல்லாருமே இதே மாதிரி பண்ணணும். அப்பதான் தலை சுத்தாது, வாந்தி வராது. நீ லேட்டா வந்தல, உனக்காக இப்ப செஞ்சு காமிக்கிறாங்க. ஹேய் பாத்துட்டியா? பாத்துட்டேன் சார். இப்போ இதே மாதிரி அங்க போய் செய். எதுக்கு சார் நான் பண்ணணும்? நீ ஃப்ளைட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறவங்க இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? இல்லனா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீ போய் பண்ணு. அப்படியா சார்? சரி சார், என்னால மத்தவங்களுக்கு லேட் ஆக வேண்டாம். நான் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே.
சூப்பர் மேடம், நீங்க ஏர் ஹோஸ்டர் செஞ்சதை விட சூப்பரா பண்றீங்க. நீங்க ஏர் ஹோஸ்டர் ஆக போறீங்களா? ஐயோ இல்ல இல்ல, நான் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ஆகல. நான் அர்ஜுன் சாருக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். ஓ, Excuse me. Can you? ஏன் சார் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க? ஏய், நீ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ண. எல்லாம் ரொம்ப ரசிச்சு சிரிச்சாங்க. பா, சான்ஸே இல்ல. சார் நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் எல்லாம் சிரிச்சாங்க. சாக்லேட். சார், ஃப்ளைட்ல டிராவல் பண்ணா சாக்லேட்லாம் ஃப்ரீயா தருவாங்களா சார்? ஃப்ரீயா தருவாங்க. அலையாத. யார் சொன்னது? அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 100 rupees per chocolate. மேம், எனக்கு சாக்லேட் வேண்டாம். இந்த சாக்லேட்டுக்கு 100 ரூபாய்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இது வெளியே வர 10 ரூபாய் தான், தெரியுமா? சார், வாட்டர் சார். Thank you. சார், நீங்க மட்டும் காசு கொடுக்காம வாங்குறீங்க? ஏய் இஞ்சி மரப்பா, JKR Group, அர்ஜுன், எனக்கு எல்லாம் ஃப்ரீ. ஏய், இந்த சீட்ல வந்து உட்காரு. எதுக்கு சார்? இந்த ஜன்னல் வழியா பார்த்தா ஃபுல் சென்னை தெரியும். உன் வீடும் தெரியும். சந்து, ஆமா, கடை எல்லாமே தெரியும். வா 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 வா. உங்க அம்மா கோலம் போறது கூட தெரியும். சார், எனக்கு காது அடைக்குது சார். தலை சுத்துற மாதிரி இருக்கு. ராமா, நான் இது வரைக்கும் ஃப்ளைட்ல வந்ததே இல்லை. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இவர் என்ன ரொம்ப படுத்துறாரு. எனக்கு அசிங்கமா இருக்கு ராமா. இப்பவே இப்படி படுத்துறாரு. மும்பைல இன்னும் என்னென்ன பண்ண போறாரோ நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன காப்பாத்துறாமா. ஏய், வாங்க. ஏய், கொஞ்சம் தள்ளியே வா. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் உன் கூட வரணும்னு என் தலையெழுத்து. ஹாய், ஐ எம் அர்ஜுன் ராஜசேகர், chairman of JKR Groups from Chennai. Yes, sir. 2 suite rooms have been booked in your name, sir. This is your room key, sir. என்ன சார் கீன்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்கறாங்க? It's a electronic access card. ஏதா 5 star ஹோட்டலுக்கு போனா தெரியும். நீ சார், நான் ஒரு கார்டு எடுத்துக்கிறேனே. மரியாதை கொடு. Give it back to me. I just need one room. It's okay, sir. Yeah. சார், எனக்கு தனி ரூம் இருந்தா தானே சார் நல்லது. உங்களுக்கு பிரைவசி வேணுமே சார். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ என் செக்ரட்டரி தானே, அந்த உரிமையில தானே வந்த. இப்ப தனி ரூம் கேக்குற? ஏய், அதோட ரூம் டாரிஃப் என்ன தெரியுமா? 10,000 rupees per day. இல்ல சார்,
ஆனந்த் சார் எனக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்க. ஏய், நான் யாருகிட்ட பேசணும் அவசியம் இல்லை எனக்கு. நீ என் கூட தங்கணும். 2 பேருக்கு ஒரே சுற்றும் போதும். அள்ளி விஷயத்துக்கு பணம் ஒன்றும் சும்மா வரல. ஓகே, எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஓகே ஓகே. சிரிக்கிறியா? சரி சரி, எவ்வளவு அழப்புற பாரு. மேடம் ப்ளீஸ் லெட் மீ டேக் இட். பாய், இப்படி வாங்க. இதுக்காக தான் செலவு பண்ணி அங்கிருந்து கூட்டு வந்திருக்கேன். அவங்க பாத்துப்பாங்க. நீ வா 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 வா. मेरे लिए दारू चाहिए, दारू दारू दारू. ब्लैक लेबल में 2 लार्ज लेके आ. ओके ओके सर. चलो. ஃப்ளைட்ல தான் போனது இல்ல. லிஃப்ட்லயாவது போயிருக்கியா இல்லையா? ஏய், ஆஹா. எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு ஆள் கூட மும்பை வரைக்கும் வருவேன்னு நினைக்கவே இல்லை. இது என் வேலைனாலும் என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒருத்தர் கூட அவர் இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. ஏன் என்ன சோதிக்கிறாராமா? இதே மும்பைல எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மாடல்ஸோட ஜாலியா ஊர் சுத்தின. கடைசியில இந்த இம்சியோட மாட்டி விட்டாங்களே. ஆள பாரு. சீ. சொல்லுங்கண்ணே. உங்க அண்ணி அதான்டா என் செல்லம் மும்பைக்கு வந்திருக்காடா. அரபிக்கடல்ல வசு புயல் உருவாயிடுச்சு. இன்னைக்கு உங்க ஷேர் மார்க்கெட்லாம் அப்படியே சும்மா ஷேக் ஆக போகுதுடா. நான் பஸ்ஸுவை கூட்டிட்டு அங்க வந்த உடனே அவ கழுத்துல தாலியை கட்டி என் பொண்டாட்டி வைக்கணும். அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. பண்ணிடலானே, சூப்பரா பண்ணிடலானே. ஓகேடா. வசு எதுக்கு டோரை லாக் பண்றீங்க? சொல்றேன்.